வணக்கம். திரையரங்கம் காந்தா. இந்த படத்தினுடைய இயக்குனர் செல்வமணி செல்வராஜ். படத்தினுடைய கதாநாயகன் துல்கர் சல்மான். படம் முழுக்க வரக்கூடிய அருமையான கதாபாத்திரத்தில் சமுத்திரக்கனி. படத்தில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் ராணா டகுபதி. இந்த திரைப்படத்தை ராணா டகுபதியினுடைய ஸ்பிரிட் மீடியா பட நிறுவனமும் துல்கர் சல்மானின் வேஃபேரர் ஃபிலிம்ஸும் இணைந்து தயாரித்திருக்கின்றன. 1950களில் நடைபெறக்கூடிய சில சம்பவங்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பட உலகத்தை மையமாக கொண்ட திரைப்படம் இது. படத்தில் துல்கர் சல்மான் திரைப்பட கதாநாயகனாக வருகிறார். அவருடைய பேர் TK மகாதேவன், திருச்செங்கோடு காளிதாச மகாதேவன். 50களில் முன்னணி நட்சத்திரமாக பட உலகில் ஜொலித்தவர். படத்தினுடைய மைய கதையே என்னன்னா, ஒரு திரைப்பட நடிகருக்கும் அவரை உருவாக்கிய திரைப்பட இயக்குனருக்கும் இடையே உண்டாகக்கூடிய கருத்து வேறுபாடு, மோதல். இதுதான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. சமுத்திரக்கனி நடிக்கக்கூடிய கதாபாத்திரம் இருக்குல்ல, ஐயா அப்படின்னு ஒரு கதாபாத்திரம். சாதாரண நிலையில் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கலைத்துறையில் எப்படியாவது நுழைஞ்சி 4 பேருக்கு தெரிகிற அளவுக்கு நம்ம வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மகாதேவனை இந்த மனிதர் தான் தன்னுடைய படத்தில் நடிக்க வைத்து நட்சத்திரமாக ஆக்கியவர். அவர் உருவாக்கிய நடிகர் தான் துல்கர் சல்மான். அவர் முன்னணிக்கு வந்து பிரபலமாகி பெரிய நட்சத்திரமாக வந்து கொடிகட்டி பறந்து இப்படிலாம் ஆன பிறகு அவங்க 2 பேருக்கு இடையில் ஈகோ கிளாஷ் அப்படின்னு இருக்குல்ல, அதை நான் பெரியவனா நீ பெரியவனா அந்த பேட்டர்னில். இப்போ இவரை பொறுத்தளவு நான் தான் அவனை உருவாக்குனன்ற மாதிரி இவர் நினச்சிக்கிட்டு இருப்பார். அவர் என்ன நினைப்பாருன்னா, நீங்கள் என்ன அறிமுகப்படுத்தியிருக்கலாம், படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் செஞ்சுருந்தா கூட நான் மேலே வந்ததுன்றது என்னுடைய திறமை தான் காரணம் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய மனிதர். ஈகோ கிளாஷ்னால் இந்த இயக்குனர் இயக்கிய ஒரு படம், அதில் கதாநாயகனாக மகாதேவன் நடிக்க அந்த படம் அறகுறையாக நின்று அப்படி இப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் ஆகி பல வருடங்களுக்கு பிறகு மார்ட்டின் அப்படின்றவர், அவர் தான் தயாரிப்பாளர், அவர் அந்த படத்தை 2 பேரையும் சமாளித்து எப்படியாவது படத்தை எடுக்கணும் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சு அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் நடக்குது. படப்பிடிப்பு தளத்தில் அப்படி வச்சுக்கோங்களேன், ஸ்டுடியோவில் நடக்கும்போது குமாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பொண்ணு கதாநாயகி. ஆரம்பத்திலேயே கதாநாயகன் உள்ளே நுழைஞ்சோன்னே சொல்லிடுறாரு, இந்த படத்துக்கு இப்போ நான் சொல்கிறது தான் என்ன சொல்கிறேன்னா அதுதான். ஏன்னா இவர் பெரிய லெவலில் இருக்கார்ல கதாநாயகன். நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான். இந்த படத்துக்கு சாந்தான்னு சொல்லி பேர் இருந்துச்சுல, இனிமேல் சாந்தாலாம் கிடையாது, இந்த படத்துக்கு பேர் காந்தா. அதே மாதிரி இந்த சீன்லாம் இப்படி தான் இருக்கணும், இந்த கேமரா இங்கே தான் வைக்கணும், இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திறமை வாய்ந்த ஒரு இயக்குனர் அப்படின்னா பல்ல கடிச்சிக்கிட்டு இதை பொறுத்துன்னா அதுக்கும் ஒரு லெவல் இருக்கு இல்லையா. அதுக்கு பிறகு இந்த கதாநாயகனுக்கும் அந்த கதாநாயகிக்கு இடையில் ஒரு நெருக்கம் அப்படின்ற மாதிரி உண்டாகி, அவர் ஏற்கனவே கதாநாயகன் கல்யாணம் ஆயாச்சு, கல்யாணம் ஆகி ஒய்ஃபெல்லாம் இருக்குது, நல்ல மிகப்பெரிய செல்வாக்கு படைத்த ஒரு மனிதருடைய மக, ஃபேமிலி லைஃப்னு ஒன்று இருக்குது. அப்படி இருக்கும்போதே இந்த நடிகை கூட ஒரு காதல், அதே மாதிரி அந்த கதாநாயகனுடைய குணம் பழக்க வழக்கங்கள் இதால் ஈர்க்கப்பட்டு அந்த குமாரி அவங்க 2 பேருக்கு இடையில் அவளுக்கும் அவர் மேலே ஒரு காதல் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேஜில் அவள் இப்போ கற்பம்ன்ற லெவலுக்கு ஒரு சூழல் உண்டாகி கடுப்பாகி போய் துப்பாக்கியை கையில் எடுத்துறாரு படத்தினுடைய இயக்குனரான ஐயா. துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணுறாரு. இது படத்தினுடைய 50%. அந்த கதாநாயகி இறந்தாச்சு. இப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன். அந்த காவல்துறை அதிகாரியாக ராணா டகுபதி, ஃபீனிக்ஸ் என்று மற்றவர்களால் அழைக்கப்படக்கூடிய இன்ஸ்பெக்டர் தேவராஜ், அவர் அந்த படப்பிடிப்பு தளம் இருக்குல்ல, ஸ்டுடியோ இருக்கு இல்லையா, அதையே கிட்டத்தட்ட காவல் நிலையமாக ஆக்கிறார். ஆக்கிக்கிட்டு அந்த நடித்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு, ஆர்டிஸ்ட்டு அவ்வளோ பேரையும் எங்கேயும் விடாமல் வச்சு எல்லார் மேலேயும் இன்வெஸ்டிகேஷன். இப்போ அந்த இயக்குனர் ஐயா அவரை கூப்பிட்டு அவர் மேலே விசாரணை. அதுக்கு பிறகு கதாநாயகனாக இருக்கக்கூடிய மகாதேவன் அவரை கூப்பிட்டு விசாரணை. கதாநாயகனுடைய மனைவி தேவி அவங்கள கூப்பிட்டு விசாரணை. கதாநாயகனுடைய மாமனார் நிழகல் ரவி அந்த கதாபாத்திரம் நடிச்சது, அவரை கூப்பிட்டு விசாரணை. பிறகு உதவி இயக்குனராக பணியாற்றக்கூடிய பாபு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு விசாரணை. பிறகு படத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னீஷியன்ஸ் அவங்க எல்லாமே. அது பிறகு இந்த கதாநாயகியினுடைய சகோதரி அவளை கூப்பிட்டு விசாரணை. படத்தினுடைய தயாரிப்பாளர் மார்ட்டின் அவரை கூப்பிட்டு விசாரணை. கடைசியில் உண்மையாகவே அந்த பெண்ணை சுட்டது யார் அப்படின்றத எப்படி படத்தினுடைய இறுதியில் ராணா டகுபதி கண்டுபிடிக்கிறார் அப்படின்றதான் இந்த படத்தினுடைய கதை. பாதி படம்
அந்த ஷூட்டிங் அட்மாஸ்பியரவே கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி நடக்கும், ஒரு சீனை வந்து எப்படி ஷூட் பண்ணுவாங்க, கேமராவை எப்படிலாம் வச்சு அந்த காட்சி படமாக்கப்படும், டைரக்டர் எப்படி செயல்படுவாங்க, உதவி இயக்குநர்கள் எப்படி செயல்படுவாங்க, நடிகர்கள் வந்து எப்படி வசனம் பேசுவாங்க அப்படின்ற அந்த ஷூட்டிங் அட்மாஸ்பியர் இருக்குல்ல 50%. அதுக்கு பிறகு வந்து கிரைம். டோட்டலாகவே இந்த ஃபில்ம் எப்படின்னா கலைத்தன்மையுடன் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய பாணி திரைப்படம். படத்தில் டிகே மகாதேவன் என்ற டிகேஎம் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய துல்கர் சல்மான் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார், அப்படி தான் சொல்லணும். தூய தமிழில் வசனம் பேசி படத்தில் காட்சிகள் நிறைய வருது. அந்த தூய தமிழில் துல்கர் சல்மான் வசனம் பேசி நடிக்கிறப்போ உண்மையாகவே தமிழை தாய்மொழியாக கொண்ட நம்ம நடிகர்கள் இருக்காங்களே, நம்ம நடிகர்களில் எத்தனை பேர் உண்மையாகவே துல்கர் சல்மான் தூய தமிழில் பேசி நடிப்பதைப் போல நடிக்க முடியும் அப்படின்ற எண்ணம் தான் படத்தை பார்க்கும்போது எனக்கு உண்டாச்சு. அந்த அளவுக்கு துல்கர் சல்மான் கொஞ்சம் கூட அலட்டிக்கிறாமல் கேஷுவலாக அருமையாக பாராட்டக்கூடிய அளவிற்கு நடித்து அந்த கதாபாத்திரத்தை நம்முடைய மனசில் ஆழமாக பதிய வைக்கிறார். அதே போல் ஐயா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சமுத்திரகனி, அவரை தவிர இந்த கதாபாத்திரத்துக்கு வேறு யாருமே இந்த அளவுக்கு பொருந்தி இருக்க மாட்டார்கள். அந்த கதாபாத்திரமாகவே படம் முழுக்க ஐயா வாழ்கிறார். குமாரி அப்படின்ற இந்த படத்தினுடைய கதாநாயகியாக நடிச்சிருக்க வந்து பாக்யஸ்ரீ போர்ஸ் நடிச்சிருக்கக்கூடிய முதல் தமிழ் திரைப்படம் இது. அழகான நடிகை, அருமையான திறமைகளை கொண்ட நடிகை. அந்த கதாபாத்திரத்திற்கு A1 என்று கூறக்கூடிய அளவிற்கு தன்னுடைய மிகச்சிறந்த நடிப்பை படம் முழுக்க அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்ஸ்பெக்டர் தேவராஜ் கதாபாத்திரத்தில் ராணா டகுபதி. படத்தினுடைய செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட படம் அவர் கைக்கு போயிடும். அவர் தான் ஹீ இஸ் ரூலிங் இந்த ஃபிலிம். செகண்ட் ஹாஃபில் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு ராணாவை. உண்மையாகவே அந்த கதாபாத்திரத்தில் பார்க்கும்போது நமக்கு கைதட்டி அவரை பாராட்ட தோன்றுகிறது. அந்த அளவுக்கு வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ராணா. தயாரிப்பாளர் மார்ட்டினாக ரவீந்திரன் விஜய் நடித்திருக்கிறார். துல்கர் சல்மானுடைய மனைவி தேவியாக நடித்திருப்பவர் காயத்ரி சங்கர். அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவுக்கு கனமாக அருமையாக நடிக்க வேண்டுமோ அதை மிகவும் அருமையாக பண்ணியிருக்கார். அந்த பொண்ணு நடிக்கிறத பார்க்கும்போது மெச்சூர்டு பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. தேவியின் தந்தையாக நடித்திருப்பவர் நிழல்கள் ரவி. இந்த கதாபாத்திரத்துக்கு எந்த அளவுக்கு மிடுக்கான நடிப்பை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை நிழல்கள் ரவி அருமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஜானு சந்தர். இந்த படத்தினுடைய பின்னணி இசையை அமைத்திருப்பவர் ஜேக்ஸ் பிஜாய். டேனி சஞ்சேஷ் லோபஸ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த இந்த ஒளிப்பதிவாளருடைய திறமையை படம் முழுக்க நம்மால் பார்க்க முடிகிறது. படத்தை பார்க்கும்போதே ஒரு மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளருடைய மாறுபட்ட சினிமாட்டோகிராஃபியை அனைத்து காட்சிகளிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. லெவ்லின் ஆந்தனி கான்ஸ்லேவஸ் இவர்தான் இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர். இவருடைய பங்கு பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு இந்த திரைப்படத்தில் இருக்கிறது. படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம். இவருடைய மிகச்சிறந்த கலை இயக்கத்தை படம் முழுக்க நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த படத்தினுடைய திரைக்கதை வசனத்தை தமிழ் பிரபாவும் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான செல்வமணி செல்வராஜும் இணைந்து எழுதியிருக்கிறார்கள். அருமையாக திரைக்கதை அமைத்திருக்கிறார்கள். பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு உரையாடல்களை எழுதியிருக்கிறார்கள். அதனால் இவர்கள் இருவரையும் தனிப்பட்ட முறையில் நான் பாராட்டுகிறேன். காந்தா திரைப்படம் 10 1 அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படம் இல்லை, மாறுபட்ட திரைப்படம், மாறுபட்ட பாணியில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம். தமிழ் பட உலகில் ஒரு புதிய பாணியை இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான செல்வமணி செல்வராஜ் இந்த திரைப்படத்தின் மூலம் உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்றதான் உண்மை. அந்த அளவிற்கு செல்வமணி செல்வராஜ் என்ற இந்த காந்தா திரைப்படத்தினுடைய இயக்குனர் தான் யார் என்பதை இந்த திரைப்படத்தின் மூலம் காட்டியிருக்கிறார். கலைத்தன்மை கொண்ட வித்தியாசமான கதை கரு கொண்ட ஒரு புதிய வகை ஃபில்ம் மேக்கிங்கை நமக்கு முன்னால் காட்டி இருக்கக்கூடிய காந்தா திரைப்படத்தை ஒரு முறை கட்டாயம் பாருங்கள். உங்களுக்கு அது ஒரு மிகச்சிறந்த
அனுபவமாக இருக்கும் என்பதை மட்டும் என்னால் கூற முடியும்.